சொல்லுங்க. தேவன் அறிகிற அறிவில் நீங்கள் வளர வளர அவருடைய திவ்ய வல்லமை உங்கள் ஜீவனுக்கு தேவையானதையும் எல்லாத்தையும் தருதான். தேவ பக்தியாக நீங்கள் வாழ்கிறதுக்கு தேவையான எல்லாவற்றையும் தருதான். கையை தட்டி ஆமேன் அப்படின்னா இந்த உலகம் நீங்கள் உங்கள் ஜீவனுக்கு தேவையான ஆகாரமும் இருக்குது, உங்கள் சரீரத்துக்கு தேவையான, உங்கள் ஆத்மாவுக்கு தேவையான, உங்கள் ஆவிக்கு தேவையான எல்லா நன்மைகளும் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் தருவாராம். நம்புறீங்களா? அவரை அறிகிற அறிவில் தான் அது இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அப்படி வளரும்போது என்ன ஆகுது பாருங்கள், இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி அவருடைய திவ்ய வல்லமை உங்களை நிரப்ப 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 அவருடைய திவ்ய சுவாபம் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். இச்சைகளினால் உண்டாகிற கேடுக்கு நீங்கள் தப்பிடுவீங்க. புரியுதுங்களா? அவரை அறிகிற அறிவில் நீங்கள் வளர 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 என்ன ஆகுதுன்னா, ஆமாம், அவருடைய திவ்ய வல்லமை அவருடைய திவ்ய சுவாபத்தை உங்களுக்குள்ள நிலை நிறுத்தும். நீங்கள் அவருடைய சுவாபம் உள்ளவர்களாய் மாறிடுவீங்க. அப்போ என்ன ஆகும்னா, இச்சைக்கு தப்பி விலகிடுவீங்க. அப்போ இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, சொல்லுங்கள், இச்சையினால் இந்த உலகத்தில் உண்டாகிற கேட்டுக்கு நீங்கள் தப்பிடுவீங்க. கையை தட்டி. அதுதான் பெரிய எஸ்கேப்பு. ஏன் தெரியுமா? முத மனுஷன் விழுந்து போனது இச்சையினால் உண்டான கேட்டினால் விழுந்தான். சரிங்களா? ஏவாள் இச்சைக்கப்பட்டு, ஆமாம், இச்சை தூண்டப்பட்டு அந்த பழத்தை இச்சித்து புசித்து தன்னுடைய கணவனாருக்கும் கொடுத்தாப்புல. சொல்லுங்கள், இச்சையினால் உண்டாகிற கேட்டுக்கு தப்பலாம். தேவன் அறிகிற அறிவில் வளர்ந்தோம்னா இச்சையினால் உண்டாகிற கேட்டுக்கு தப்பலாம். இன்றைக்கும் அவரை அறிகிற அறிவில் சரியாக வளராமல் தெரியாமல் கடமைக்கு பேருக்கு கிறிஸ்தவர்களாக அநேகர் இருக்கிறார். எதுக்கு சர்ச்சுக்கு போகிறோம் அப்படின்னா பாருங்கள், ஈஸ்டரோடலாம் சர்ச்சுக்கு தவறாமல் போயிடணும். ஈஸ்டர் அதுவுமா, குட் ஃப்ரைடே அதுவுமா சர்ச்சுக்கு போகாமல் எப்படி? ஐயோ அப்படியா போயிடணும். ஈஸ்டர் அதுவுமா எப்படி? ஐயோ போயிடணும் அப்படிமா. சரிங்களா? ஈஸ்டர் முக்கியமான நாள். ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா சர்ச்சுக்கு போகாமல் எப்படி அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிடுவாங்க. அதிலே ரொம்ப பிரியப்படுவாங்க. பாரு, நல்லது, சர்ச்சுக்கு போகணுமா, நல்லது. ஆனால் என்ன செய்கிறோம்? எதுக்காக போகிறோம்? புரியுதுங்களா? எதுக்காக போகிறோம்? வரும்போது எல்லாருமே தேவையின் அடிப்படையில் தான் வரோம். பண தேவை, குண தேவை, சரீர சுகம், குடும்ப சமாதானம், அதன் அடிப்படையில் தான் வரோம். எல்லோரும் சர்ச்சுக்கு போகிறதே அதுக்கு தான். சரிங்களா? சர்ச்சுக்கு போய் உட்காந்துட்டு வந்துட்டாலே போதும், நிம்மதியாக இருக்கும் அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சர்ச்சுக்கு போகலன்னா நிம்மதியே இருக்காது பிரதர். அது என்னமோ மாதிரி இருக்கும். சர்ச்சுக்கு போயிட்டால் நிம்மதியாக இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சர்ச்சுக்கு போவாங்க, சர்ச்சுக்கு போயிட்டோங்கிற ஒரு நிம்மதி இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் நிம்மதியை தொலைச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. ஏன் சர்ச்சுக்கு போகிறாங்கன்னே தெரியாது. சரிங்களா? அதுதான் அந்த பேருக்கு வாழ்கிற வாழ்க்கை. ஏன் சர்ச்சுக்கு போகிறோம், எதுக்கு போகிறோம், என்ன நடக்குது அங்கே, இது ரொம்ப முக்கியம். பாரு, நான் தான் சொல்லுவேன், எப்போவுமே ஒரு ஆராதனை கலந்து கொள்ளும் போது உறக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், டேஞ்சர். ஆமாம், ஆராதனையில் கலந்து கொள்ளும்போது எப்போனாலும் சரி, நம்மளே அறியாமல் தூக்கம் அப்படியே கண்ணை சொக்குது அப்படின்னா எப்போவுமே அப்படித்தான். நம்ம டேஞ்சர் சோனில் இருக்கிறோன்னு அர்த்தம். சரிங்களா? சர்ச்சுக்கு போகிறோம், என்ன செய்கிறோம்? அங்கே போய் பாட்டு பாடுறோம், கை தட்டுறோம், சாட்சி சொல்லுவோம், பாட்டு பாடுவோம், ஏதாவது ஒன்று பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கல்ல போகிறது. சொல்லுங்கள், அவரை அறிகிற அறிவு கர்த்தர் யார்? ஆமென். ஆமாம், அவருடைய சித்தம் என்ன, அவருடைய திட்டம் என்ன? ஆமென். ஆமாம், மெய் தேவனையும் தேவகுமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன். பிதாவாகி தேவன் அறியணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ அறியணும், அறிவதே நித்திய ஜீவன். இந்த அறிவை தர்றது பரிசுத்த ஆவியானவர். புரியுதுங்களா? அப்படி நீங்கள் அறிவில் வளரும்போது உங்கள் வாழ்க்கையே வேறு மாதிரி மாறும். உங்கள் வாழ்க்கை அவ்வளோ மேன்மை உள்ளதாக மாறும். எத்தனை நம்புறீங்க? சொல்லுங்கள், தேவனை அறிகிற அறிவில் வளரும்போது இச்சைக்கு ஈஸியாக தப்பிடலாம். சரிங்களா? இச்சையினால் உண்டாகிற கேட்டுக்கு தப்பிடலாம். ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை இச்சையினால் கேடு. அதுலேருந்து எஸ்கேப் ஆக தான் ரொம்ப கஷ்டப்படுறாப்புல. கண்கணனால் வரும் இச்சை. சரிங்களா? அதுதான் பெரிய இச்சையாக இருக்குது. அதனால் கேடு, அந்த கேட்டுக்கு தப்ப முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாப்புல. ஏன்? என்ன பிரச்சனைன்னா இதான் பிரச்சனை, அவரை அறிகிற அறிவில் வளராமல் இருக்கிறது. ஓகே, இதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்கள்,